ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து மெக்சிகோவில் வந்து பாப்பாவை வந்து எப்படி நாங்கள் குளிக்க வைக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே மெக்சிகோலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி டேப்பு தனியாக ஷவர் தனியாலாம் இருக்காது. இங்கே ஷவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஷவரை கழட்டி விட்டு தான் தண்ணியை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ தண்ணி ஃபில் ஆகிறதுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு வந்து வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ டவலு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்படியே பாப்பாவை படுக்க வச்சு அப்படியே நான் தொடச்சிப்பேன். ஸோ நாங்கள் டே டைமில் வந்து எப்பயுமே கிளாத் டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் நைட் டைமில் ஒன் யூஸ் டைப்பர் யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது பாடி லோஷன் வந்து எங்களுக்கு வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது மஸ்டலா ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து குளிச்சதுக்கப்புறம் போடுறது ஹைட்ரா பேபி, அதாவது ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு, டே டைமில் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ட்ரெஸ்ஸு போடுவோம், ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பொட்டு வந்து எங்களுக்கு வேங்க பொட்டு கிடைக்கல, இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர ட்ரை பண்ணோம், பட்டு முடியாமல் போயிடுச்சு. பட் அதுக்கு பதிலாக வந்துட்டு ஹோம்மேட் இது வந்து சரண்யா வந்து ப்ரிப்பேர் பண்ணால், எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்னு தெரில, பட் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணா. ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை வச்சு இது பண்ணோன்னா பொட்டு வந்து சூப்பராக வந்துடும், வேங்க பொட்டு மாதிரியே வந்துடும். ஸோ அது வந்து தண்ணி ஊற்றி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாப்பா பிறந்து ஃபஸ்ட்டு டேலேருந்தே வந்து இந்த டப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் படுக்க வச்சு தான் வந்து பாப்பாவை அழகாக குளிக்க வச்சுக்குவோம். ஸோ எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பயமாக தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் இப்போ போக பழகிடுச்சு. ஸோ இந்த டப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அடுத்தது வந்து ஹேருக்கும் பாடி வாஷும் வந்து ரெண்டுமே ஒன்று தான், அதுவும் மஸ்டெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் பாப்பா வந்து குளிச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ எங்களுக்கு வந்து டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைய வந்து எப்பயுமே வந்து நைட்டு குளிக்க வைங்க, ஒரு 8 o'clock 9 o'clock குளிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ குளிக்க வச்ச உடனே குழந்தைங்க எப்பவுமே கொஞ்சம் டீப் ஸ்லீப், அதாவது லாங் ஸ்லீப் போவாங்க. ஒரு 5 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் கண்டினியூஸாக தூங்குவாங்க. ஸோ அதனால வந்து இப்போ நைட்டு குளிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் கண்டினியூஸாக தூங்குறாங்க அப்படின்னா, ஸோ அம்மாவுக்கு வந்து நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு பீடியாட்ரிஷியன் வந்துட்டு நைட்டு குளிக்க வைங்க, அம்மாவுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், குழந்தையும் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், ஓகே பிறந்த குழந்தைய வந்து 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஆமாம், இங்கேயும் வந்து டாக்டர் சொன்னாங்க. பட் டே டைம்ல வந்து நீங்க 3 hours ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணுங்க. பட் நைட் டைம்ல வந்துட்டு தூங்கும்போது ஃபீட் பண்ணுங்க. தூங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க எந்திரிச்சா அதுக்கப்புறம் நீங்க ஃபீட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தான் வந்து குளிக்க வைப்போம். இல்லை இப்போ ஏதாவது வந்து லீவ் நாளில் வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா நாங்கள் வந்து பகலில் குளிக்க வச்சிருவோம். ஈவன் தோ நாங்கள் பகல்லையே குளிக்க வச்சாலுமே நைட்டு வந்து மறுபடியும் அட்லீஸ்ட் இந்த சோப்பு எதுவுமே போடாமல் மறுபடியும் ஒரு தடவை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாப்பாவை குளிக்க வச்சிருவோம். ஸோ அதனால வந்து என்னன்னா எங்களுக்கு நைட்டு வந்து டிஸ்டர்ப் ஆகாது, அவளும் வந்து நல்லா தூங்கிக்குவோம். ஸோ ஈவன் இன்னைக்கு 6 months மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு நைட்டு 8 9 o'clock தான் வந்துட்டு நான் பாப்பாவை குளிக்க வைக்கிறேன். ஈவன் ருதியுமே வந்துட்டு நாங்கள் நைட்டு தான் குளிக்க வைக்கிறோம். ஸோ நைட்டு குளிக்க வைக்கிறதுனால 2 பேருமே வந்துட்டு நல்லா தூங்குவாங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஸோ இங்கே மெக்சிகோவில் டாக்டர்ஸ் அப்படி சொன்னாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு அப்படி சொல்லலை. ருத்வாக்கெல்லாம் வந்துட்டு எவ்ரி 3 hours நீங்கள் கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து நாங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது மெக்சிகோவில். ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பை கைஸ்.